வெளிநாடொன்றில் 250 கிராம் 24 கேரட் தங்கக்கட்டியை வென்ற இலங்கையர். யாழில் 33 வயதுடைய ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கைது. ஏறாவூர் பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடு பெண் வியாபாரி ஒருவர் அதிரடியாக கைது. உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின் குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777917748. ஏறாவூர் பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடு பெண் வியாபாரி ஒருவர் அதிரடியாக கைது. ஏறாவூர் பிரதேசத்தில் போதைப்பொருள் வியாபார விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடொன்றை நேற்றைய தினம் 26ஆம் தேதி முற்றுகையிட்ட போலீசார் பெண் வியாபாரி ஒருவரை 5350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்ததுடன் அவரிடமிருந்து 3,61,000 ரூபாய் பணத்தை மீட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஏறாவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் 26ஆம் தேதி குறித்த பிரதேசத்தில் உள்ள ஏறாவூர் முதலாம் பிரிவில் உள்ள வீதியில் உள்ள போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டனர். இதன்போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 56 வயதுடைய பெண் வியாபாரியை 5350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் திங்கட்கிழமை 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் இன்றைய தினம் 27ஆம் தேதி அதிகாலை 33 வயதுடைய ஹெரோயின் போதைப் பொருள் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 2400 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடொன்றில் 250 கிராம் 24 கேரட் தங்கக்கட்டியை வென்ற இலங்கையர். ரியாத்தில் வசிக்கும் 63 வயதான இலங்கை வங்கியாளரான முகமட் நலீம் என்பவர் பிரபலமான பிக் டிக்கெட் அபுதாபி வாராந்த இலத்திரனியல் குழுக்களில் 250 கிராம் 24 கேரட் தங்கக்கட்டியை வென்றுள்ளார். சுமார் 20 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் வசித்து வரும் இவர் பல வருட விடாமுயற்சிக்கு பிறகு டிக்கெட் மூலம் தனது கனவை நனவாக்கி கொண்டார். ரியாத்தில் உள்ள ஒரு முன்னணி வங்கியில் பணிபுரியும் நலீம் ஒரு பாகிஸ்தானிய சக ஊழியர் மூலம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பிக் டிக்கெட் குழுக்களை பற்றி அறிந்து கொண்டதாக தெரிவித்தார். ஆரம்பத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து டிக்கெட்டுகளை வாங்கி வந்த அவர் இடையில் வாங்குவதை நிறுத்தினார். பின்னர் யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை பார்த்த பிறகு தனிப்பட்ட முறையில் மீண்டும் முயற்சிக்க தொடங்கியதாக அவர் கூறினார். வெற்றி அழைப்பு வந்தபோது முதலில் நான் நம்பவில்லை என்று தெரிவித்த அவர் 7 வருடங்களுக்கு பிறகு தனது பெயர் அழைக்கப்பட்டது அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அளித்ததாக கூறினார். தாம் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று தனது ஆழ் மனதில் எப்போதும் நம்பியதாக அவர் கூறியுள்ளார். தான் வென்ற 24 கேரட் தங்கக்கட்டியை இலங்கையில் உள்ள தனது மனைவிக்கு பரிசளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தனது மகளுக்காக நகைகளாக மாற்றவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி தனக்கு மட்டுமல்ல, தனது முழு குடும்பத்திற்கும் ஒரு வரம் என்று அவர் கூறியுள்ளார்.